கைஸ் மொரல் ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சு கைஸ் தூங்கி எல்லாரும் இருந்துட்டோம். நைட்டு சரி எவனும் சாப்பிடல இல்லை கைஸ் எல்லாரும் சேவிங்ஸ் பண்ணிட்டோம் கைஸ். நேற்று நைட்டு எப்படின்னா இது ஈவினிங் கொஞ்சம் வெயிட் எல்லாம் சாப்பிட்டானுங்களா 5 மணிக்கு வெயிட் ஆகாது கைஸ். கடை கிடைக்கலடா நான் என்னடா பண்றது? அதனால மலைமிச்சம் பட்டியில சாப்பிடாம மாட்டோம்ல. எடிட் சரி எல்லாம் பட்டியல தூங்கணும் அப்படி விட்டாடா. இல்லாம நிம்மதியா தூங்குங்க. நான் பார்த்தேன் என்ன தூங்குனீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த தூங்குனே விட்டு அப்பா தூங்கிட்டா அப்ப எல்லாத்தையும் 5 மணி போன சாப்பிட்டோம். சத்தியமா எனக்கு தூங்குனா இழுப்பு எல்லாம் தூங்குனா காசு மிச்சம் எல்லாம் தூங்க அப்படிதான் கிடைச்சா. நைட்டு யாரும் சாப்பிடல காசு. நைட்டு இங்கே ஈவினிங் ஒரு இடத்துக்கு போனோமா போயிட்டு அங்கேயும் போக முடியல. வந்தோம் வண்டிலாம் படுத்தாங்க தூங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் காய்ஸ். எங்கே போக போகிறோம் அதிரப்பள்ளி போக போகிறோம் காய்ஸ். அதனால் வெயிட் பண்ணி பாருங்க காய்ஸ். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சாங்க நல்லா சொகுசாக தூங்கிட்டு இருக்கானோ காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சஜு தர்ணேஷ் இவங்க 2 இருக்கு 2 பேரும் ஒரே இதில் படுத்துங்கிறாங்க. அங்கே ஒருத்த அரைட்டு வரமா கிடக்குறான். ஏன் தெரியுங்களா சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? சாப்பிட்டு சாயங்காலம் ஏந்திர வெல்கம் டு செட்டக்காரன் லாக்ஸ். கைஸ் நீ பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரிப்போட 2வது நாள் கைஸ். 2வது நாள் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் நிற்கிறேன் கைஸ். நடு ரோட்டில் நிற்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியுது நடு ரோடு. இதான் நடு ரோடு பார்த்துக்கோங்க. இது தெரியுதுங்களா நடு ரோடு. நடு ரோட்ல நிக்கிறேன் தெரியுது. நடு ரோடு எங்களுக்கு தெரியுது. நடு மண்ணால எங்களுக்கு தெரியும் பின்னாடி தெரியும். நடு ரோட்ல நிக்க விட்டாங்க கைஸ். காரணம் யாரெல்லாம் ஜோப் தாங்க கைஸ். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது கைஸ். அவன் வண்டியில ஆயில் மாத்திட்டு வரான் சும்மா வந்துட்டான். வந்த இடத்துல ஆயில் மாத்த போறோம். அடுத்து வேற என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல. ஆயில் மாத்த சொன்னா அவன் வண்டியை மாத்துங்கிறான் கைஸ். பட் மெக்கானிக்கிட்ட கால் பண்ணி கேட்டா தம்பி நீங்க ஆயில் மாத்தணும் ஃபில்டர் மாத்தணும் டீசல் இன்ஜின் மாத்தணும் எல்லாத்தையும் மாத்தணுங்கிறாரு. வண்டி எடுத்து போறோம். ஒண்ணு ஆயில் மாத்த சாப்பிட விட மாட்டேங்கிறானுங்க. காட்டுக்குள்ள என்னடா பண்றது? படப்படன்னு வருதுடா. சாப்பிட்டு மாத்திரை போடுறோம். சுகர் வந்தவன் பைல்ஸ் வந்தவன் பக்கவாதம் வந்தவன் அவ்வளவுதான். காட்டுக்குள்ள எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். உண்மையில என்ன மாதிரி நீ ஃபேஸ் பண்ணுவ? எது வந்தாலும் பாத்துக்க வேண்டியதான். எப்படி பாப்பா காட்டுல என்ன பண்ணுவாங்க? அதான் நான் என்ன பண்றது? எவனாவது வர வரைக்கும் ஹெல்ப் கேட்க வேண்டியதா? வள்ளியா குமாரராசத்தை ஆமாண்ணா இரே கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வண்டியே என்ன வேண்டா உன்ன வரையில நான் என்ன சொன்னேன் எல்லாம் செக் பண்றான்ல. நடுத்தூர்ல நிக்க விட்ட கடைசியில யாவது எதுக்குடா போய் அவன்கிட்ட போய் கேமரா நான் தெரியுறேன்னா பாத்துட்டு இருக்கேன். பெரிய ஆள் மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இல்ல அவன் சொல்ல போறாங்க இது வந்து பைக் ஆயிலு. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லபடியா மற்ற ஜெயிஸ் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையா. 2 நாள் ஓடுங்க 2 நாள் ஓட்டினோம்னா எருமை மாட்டு சாமி கார்ல ஏறாத. நீ கார்ல ஏறாது. தண்ணிடுறா எப்படா தண்ணிடுறா போடா. கார்ல தண்ணிடுறா தருமா நாஸ்தி பண்ணிடுறா. ஏய் சங்கி எருவு மாடி சனியாடுறா கை சார் நம்ம ஊர் மாடு. ஏய் தண்ணிடுறா வண்டி வந்து நல்லபடியா வண்டியில ஆயில் மாத்தியாச்சு. 2 நாள் வண்டி ஓடுனாங்க. இப்ப சாப்பிட போறாங்க. ஆயில் மாத்தி இருக்க நேரத்துல ஆயில் மாத்தி முடிச்சாச்சு. அங்கிட்டு இருந்து ஒரு பொலிவோ சொங்கின்னு போகுது. போனது பார்த்தா ஒரு பொண்ணு இப்படி பண்ணிச்சா இல்ல கைஸ் பண்ணுச்சு கைஸ். இப்படி பண்ணாதான் வந்து என்ன இது பண்றது. ஆனா இப்படி பண்ணுச்சு கைஸ். இப்படி பண்ணுச்சு கைஸ். அது அந்த காரை புடிச்சே ஆகணும் கண்டிப்பா. இப்ப சாப்பிடுறோம் கைஸ். அது என்ன பார்த்து பண்ணுச்சு கைஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? நான் தான் போய் கேட்பேன். நான் திரும்ப போயிட்டு இப்ப அதிரப்பள்ளி தான் போறோம். அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போறோம். சாப்பாடு மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா பறந்துருவோம். நீங்க வீடியோ எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். நான் போய் ஃபர்ஸ்ட் உட்காந்துறேன். நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சாப்பிடுவேன். 4 உயிரை இப்படி பண்ணிருக்கேன். நேற்று நைட்டு சாப்பாடு கொடுக்காம
கூட முடியல, அதனால பாட்டி பண்ண ஒரு பெரிய கடையை கூட்டி போறாங்க. எங்க பாட்டி இருக்கு? Guys, ஒரு கொலை நடந்துச்சுன்னா கேட்க கூடாது கைஸ். எவ்வளவு தூரம் நடக்கணும்? எவ்வளவு தூரம் நடக்கும்? ஆட்டோல அவ்வளவு தூரம் ரூபாய் கடை இருக்கான், ஒரு 3 கிலோமீட்டர் தானா, நடந்து போயிடலாம் வாங்க. ஏய், ஆட்டோக்கு 300 ரூபாய்டா. ஏய், பாத்தா ஓரமா எனக்கு சாவபயத்தை காட்டினாங்க பாருமா. உங்க ஊர்ல கைஸ் ஒரு உயிரிழப்பு பாத்தா பறந்து பறந்து வளைஞ்சு போறேன், போக கூட முடியல. உடூரமா இருக்கு, பயமா இருக்கு. இதான் கிடையா உங்க கிடையா? அன்பு மிஸ், அன்போட இருப்பீல. இன்னும் இதுலயும் கூட்டமால இருக்கு. பார்சல் வாங்கிட்டு போலாமா? பார்சல் வாங்கிட்டு போலாங்கிற ஆடா. இல்லைன்னா இங்க நம்ம கடையில தான் இருந்துச்சு. சரி வாங்க, மறுபடியும் நம்ம கடைக்கு போச்சுறேன். சரி வாங்க பாட்டி, நாங்க வெயிட் பண்றோம். பாட்டிக்கு போர் அடிச்சுன்னு சொல்லி அவ்வளவு தூரம் இங்க தனியா வர கூட்டி வந்துச்சாலும் என்ன அளவு வந்துடா. பாட்டிமா இங்க இடம் கூட்டமா இருக்கு. இங்க யாரும் சொல்லிட்டேன், இங்க என்ன எதுவும் இருக்கா இல்லையா? இங்க எல்லாம் காலியா? ஆனா எங்களை போக சொல்லிட்டாங்க, நீங்க அங்க போய் சாப்பிடுங்க, நம்ம கடைக்கு போங்கன்னு. வெட்டு வராங்களா? தோசை தோசை மட்டும் தான் போட்டா கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. என்ன சாப்பிடுறது? சொல்லியாச்சு ஒரு பேசுன்னு வச்சு நீ கொலை பண்ணிட்டு போயிருக்கீங்க. உண்மையா வரலையே? உண்மை அதுதான் வரல. நீங்க பேசணும், உங்களுக்கு என்ன இருக்குது? பரவாயில்ல, வந்தா யாரும் பேச மாட்டோம். வெறியிலே தின்னுங்கடா, வந்தா யாரும் பேச மாட்டோம். வெறியிலே தின்னுங்கடா. 2 பரோட்டா சொல்லியிருக்கோம், 3 சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் போட்டு வரட்டும்டா. பரோட்டா தமிழ் தெரியாது. தமிழ் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. அவன் தமிழே தெரியாது. அவன் என்ன பண்ணி சொல்லிருக்க? மொழி தெரியாது. இது என்னன்னு கேட்டா 3 சொல்லுவான். அவன் கேட்க தமிழ் தெரியாது. அவன் போய் அவனதான் கேட்க தமிழ் தெரியுமா? தெரியாது. 3 பரோட்டா சொல்றீங்களா? 5 பேருக்கு 3 பரோட்டா சொன்னா கேட்டுட்டு தமிழ் தெரியுமா? அவ்வளவுதான். மாத்திரை போதை மாத்திரையா? போத மாத்திரமா உடச்சு ஏத்து. போதை மருந்து கடைசிய தமிழன். ஊர்ல ஒரு டைம் பஸ்ல போகும்போது அது ஃபுல்லா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான், அது ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதுல போகும்போது ஒரு டைம் என்னாச்சுன்னா புலி பாத்தீங்கன்னா 3 குட்டி போட்டுருச்சு. யாருக்குன்னு தெரியல, 3 குட்டி போட்டுருச்சு. பஸ் நிறுத்தி பொறுமையா பாத்துட்டு போனோம், எல்லாரும் பாத்துட்டு போனோம், போட்டோ எடுத்துட்டு போனோம். ஒரு 10th 9th படிக்கும் போது ஊர்ல புலில அசால்ட்டுக்கு வரும். அது வந்துட்டு நம்ம சர்வதேச புலிகள் காப்போம்டா. அங்க என்ன தெரியல, தேசிய புலிகள் காப்போம். நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்துல தான் புலியோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். 663 புலி இருக்காங்க. அங்க என்ன பண்றீங்க நீங்க? சஞ்சய் கொண்டே வர பெருக்கிறோம். அது வந்து நாங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க 500 ஏக்கர்ல வந்து நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம்னா 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு புலி வாழும் சொல்லி நாங்க வெளியே வந்துட்டோம்னா இன்னொரு புலியோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதனால எங்களை வந்து வெளியே காலி பண்ண சொல்றாங்க. ஒரு குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் அமௌண்ட் கொடுத்து வெளியே சின்ன இடம் கொடுத்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்ந்த இடத்த விட்டு உங்களை இடத்த விட்டு எங்களை போக சொல்லிட்டு இருக்காங்க. போராடுன்பா நீமே போராடல, எப்படா அந்த காசு கொடுத்தீங்க நான் போராடுக்கிறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? மத்தவங்களே எப்படி போட்டுக்கிறானே, மத்தவங்க எல்லாம் வேணாம், எங்களுக்கு வந்துட்டு இடமும் வேணும், வீடும் கட்டி தரணும், எங்களுக்கு அங்க போயிட்டு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பொருள் அனுப்பிச்சு தரணும். அதனால என்ன போட்டுக்காரு காசு இதாயிடுச்சு. 521 கோடி வந்துட்டு சாங்ஷன் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் குடும்பத்துக்கு தரேன்னு. ஆனா இவனுக்கு வந்துட்டு கேக்குறானுங்க, இது வந்து கோர்ட்ல சாங்ஷன் ஆயிட்டு இருக்கு. அது யாரு பண்ணனா? ஃபாரஸ்ட் படம் இருக்குல்ல, இது கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்ல வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு. இவங்க தர மாட்டேங்கிறாங்க. ஏன் அதை எங்களுக்கு காலி பண்ணான முக்கியமான விஷயம், இப்போ இருக்கிற புலியோட எண்ணிக்கையை வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த சர்வதேச புலிகள் அவார்டை வந்து காப்பாற்றணும். புலியோட எண்ணிக்கை குறைஞ்சிடக்கூடாது. அதனால கவர்மெண்டே வந்துட்டு ஆக்ஷன் பண்ணி நம்ம வெளியே அனுப்புறாங்க. நான் ஒரு அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டா, நான் எங்க வீட்டுல எங்க சொந்த ஊர் வந்து கோபியில வீடு எல்லாம் இருக்குது. நான் பாட்டுக்கு வெளியே வந்துட்டு வீடு இருக்கு எல்லாருமே கையெழுத்து போட வச்சவன. ஒரு சிலர் வந்துதான் வந்து இது பண்றானுங்க, வெளியே போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு இருக்காங்க. 472 ரேஷன் கார்டு தான் இருக்கு. ஒரு ரேஷன் கார்டு 15 லட்சம் ரூபாய். நாங்களே ஃபர்ஸ்ட் சைன் போட்டோம். முதல் சைன் எங்களுக்கு தான். எங்க எத்தனை சைன் போட்டோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோட்க்கு வந்துட்டோம். கைஸ் மழை வருது. நாங்க வந்து 2 நாள்ல யூஸ் பண்ணுவோம். இது மழை வரல, சரி வந்தா சரி நம்ம இந்த ரெயின் கோட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி யூஸ் பண்றோம். கைஸ் பாருங்க கைஸ் எப்படி இருக்கு லேக்கோட வியூவை பாருங்க கைஸ், அருமையா இருக்கு.
கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளி என்ட்ரு ஆயிட்டாங்க. அதிரப்பள்ளி போறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனா ஒரு செக் போஸ்ட்ல டிக்கெட் ஒன்று வாங்கணும். டேய் guys, நம்ம தமிழ்நாடு காசு கேட்டிருப்பாங்க. 50 ரூபா 100 ரூபா கொடுத்து 100 200 வருது பாத்தீங்கன்னா ஃப்ரீ கைஸ், ஃப்ரீ. எதுவுமே சொல்லல, பார்த்து சொல்லிட்டு நல்லபடியா அனுப்பிச்சுட்டாங்க கைஸ். நல்ல ஒரு உள்ளம் கொண்டவர்கள். அதுலயே அந்த ஆன்டி போலீஸ் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கைஸ். போய் கைஸ் நல்ல போன தம்பி பார்த்து பத்திரமா வந்துட்டு என் பேர் கேட்டேன், என் பேர் என் நம்பர் கேட்டா கொடுத்துட்டு வந்துருக்கேன். ஹாய் கைஸ், நமக்கு வந்துட்டு அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோட்ல போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்காவது நிறுத்தி போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா இங்க நிறுத்தினா பின்னாடி ஆப்போசிட் வரும், அதனால எங்களால் நிறுத்த முடியாது. பட் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு மாண்டேஜ் எடுத்திருக்கோம், அதை காட்டுறோம் உங்களுக்கு. அன்பா ஒரு மாதிரி வடிக்கிறா நாக்கு கட்டி மாதிரி எங்கிருக்கேன்டா. அதான் நேத்து ஸ்கிப் பண்ணிடல, சாப்பிட வாங்கி கொடுக்கல, அது கட்டியா வந்திருக்கு உங்க வாயில. நாக்கு வலிக்கிறா ஒரு மாதிரி கட்டியா வந்துடா. ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கிற போது அதிரப்பள்ளிட்டு வந்துடுறாங்க கைஸ். அதிரப்பள்ளிட்டு நாங்கள் இருக்கிற போது ஒரு 10 கிலோமீட்டர் தான் கைஸ். 10 கிலோமீட்டர் எப்படி தான் நண்பர் ஒரு மணி நேரமாச்சு ஓட்டுவாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டா கடை டீ குடிக்கிறது, சேட்டா ரொம்ப பாசத்தோட வாங்கினா கூப்பிட்டாரு, ஏன்னா அவர் வியாபாரம் ஆகணும்னு. கைஸ், நம்மளுக்கு வந்துட்டு கேரளால ஃபர்ஸ்ட் சாய். கேரளால அந்த பழ பஜ்ஜி அதுதான் வந்துட்டு ஃபேமஸ் சொல்லுவாங்க. பழம்புரி அது பஜ்ஜி இல்லையா, அது இன்னொன்று வாங்க வாங்கிக்கடா. பார்த்தா ஒன்று சொல்கிறேன், அவனுக்கு பழம்புரி வேணும். சேட்டா ஒரு பழம்புரி சேட்டா பழம்புரி வேணும். ரோஹித் பத்தியா கேரளா நார்மலா வாடா போற சாதனம் ஒண்ணாங்கல குப்பி உண்டோ குப்பிங்க சாதனம். ஏன் இந்த உரி தானே சாய் இல்ல எடோ சாயாகும் எடோ இவிட நார்மலா வாப்பா. பாருங்க அந்த பேர் மறந்து போச்சா பாருங்க, அது பேர் சாப்ரா பீச். அருமையா இருக்கு சாப்ரா பீச். அதை மட்டும் தான் பாக்கணும், வேற எங்கேயும் பார்க்க கூடாது கைஸ். அருமையா இருக்கு. வீட்டுல சும்மா இருக்கு, படுத்தவங்க அப்பப்ப கிளம்பி வாங்கணும். அது மாதிரி வெளில போறதுக்கு வாரி சுத்தா ரோதரு அபிப்ராயம் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கேன். பாத்துக்க, இங்க இருந்து பாருங்க, வீடியோல பாருங்க, இங்க இருந்து பாத்துங்க. கூப்பிட்டு வர மாட்டேன். அதிரப்பள்ளி போற வழியில இருக்கு. இன்னும் அதிரப்பள்ளி போற வழியில இது ஒரு வாட்டர் பார்க் சூப்பரா இருக்கு. அதிரப்பள்ளி போயிட்டு காட்டுறேன். இங்க எப்படி இருக்கா? அதிரப்பள்ளி பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்து கோயிங் டு அதிரப்பள்ளி போயிட்டு இருக்கேன். சும்மா அதிரப்பள்ளி எல்லாம் ஆல்ரெடி போயாச்சு நல்லா. அதான் சுவிட்ச் என்னன்னா, நான் போன இடத்துல தானே நீங்க போனீங்க இடிச்சு கமெண்ட் பண்ண. அதான் பண்ணோம் பொட்னாய அந்த பொட்னாய நீ கோவா போறாரு. கோவால ஆட்டி கோவால திருப்பி ஆட்டிட்டு எங்க அவரு போன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இப்ப நன்மை சிஸ்டம் கோவால தான் இருக்கானா, கோவால இருக்கானா இல்லையா ஒரு அடையாளம் சும்மா தான் கிடக்குறேன். ஐயா கைஸ், அதிரப்பள்ளி போறாங்க போட்டோ ஷூட்டுக்கு ஸ்ட்ரெஸ் மாத்திருக்கீங்க. மாற்றா திரும்படா நீ மாத்தல நண்பா இப்பதான் காருக்குள்ள மாத்திரம் அதுக்கே மறுபடியும் இன்னொன்னு மாத்துறேன். திரும்படா கைஸ், பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கைஸ். 1/2 கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டர் தெரியல, 600 மீட்டர் 700 மீட்டர் ஏதோ ஒரு மீட்டர் நடந்து போனேன். மாத்திரேன், ட்ரௌசர் மாத்திரேன், ஜட்டி மாத்திரேன், ஒன்னொன்னா மாத்திட்டு இருக்கானு. மாத்திட்டு போறேன்னு தெரியல. எங்க போட்ட ஒண்ணுமே தெரியலையே. போடா உட்ரா நம்மள செருப்பால அடி பண்ண வீடியோ உனக்கு வீடியோ கேட்கலடா பொட்டாய மைக்கு மச எங்கடா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பொட்டனாய்களா செருப்பால அடி பண்ணா. நாங்க அதிரப்பள்ளி வாட்டர் பார்க் தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஒரு 600 மீட்டர் நடந்து போறோம். சரியான கூட்டமா இருக்கு. நாங்க வந்தது வீக்கெண்ட் சண்டேல வந்து அவ்வளவு கூட்டமா இருக்கு. ரியாலிட்டி ஒரு 4 பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க வந்த நேரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்துருக்கேன் கூட்டமா. ஒரு 3 கோடி பேர் இருப்பாங்க. 3 கோடி பேர் மசரா இருப்பாங்க இங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாத்தீங்கன்னா காரு அவ்வளவு தெரியாம கார் எடுத்து வந்துட்டே இருக்கீங்க. அதான் எனக்கு தெரியல, இது கேரளாக்குள்ளதான் இருக்கு. கேரளால இருக்கு பார்க்க வேண்டியதானே. தமிழ்நாட்டுல இருந்து நாங்க வரோமே, அதான் தமிழ்நாட்டுல இருந்து நாங்க வரோம், எங்களுக்கு புதுசா இருக்கும். தெரியல கேரளாக்குள்ள இருந்து இங்க இருந்து பாக்குறாங்க. கேரளா இருந்து தமிழ்நாட்டுல உள்ள வந்து பாருங்க. தமிழ்நாட்டுல வேளாங்கண்ணி கோயில் இருக்கு.
எங்க ஊர் பாலக்குடி இருக்கு அதை வந்து பாருங்க. சொல்லு என்ன வாட்டர் ஃபால்ஸ் இதா? நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? நீங்க போகும்போது காலேஜ்ல வரல? இல்ல நண்பா, நாங்க அதிரப்பள்ளி வர நேரத்துக்கு ஒருத்தி சாகடம் தான். அது ஒருத்தி. ஆமா, இந்த ரெசார்ட் எங்கடா நண்பா? டே சிக்னலே அங்க நாட்டு உங்க பேரு முட்டை காட்டுது பாரு. கிடைச்சது அங்க ஒரு குருன்னு பாக்குறாங்க கைஸ். ஒண்ணு முன்னாடி வீடியோ எடுத்தது இல்லையா? நம்ம நேரம் எல்லாம் குருன்னு பாக்குறாங்க. ஓ அதனாலதானா இல்லாத ஒரு மாதிரி பாக்குறாங்கடா கைஸ். நாங்க இப்போ எங்களுக்கு கேட்கல பெரிய ட்விஸ்ட் என்ன ஆகும். நேற்று நைட்டு ரூம் கலைஞ்சனால ரூம் புக் பண்ணிருந்தோம். ஃப்ரீ புக்கிங் இங்க அதிரப்பள்ளியில புக் பண்ணிருந்தோம். ஆனா அது ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போனா ரூம் இருக்கா இல்ல வெற்றிட போறா ஒரு இடமும் தெரியல. இது என்ன கேட்கறான்னு பார்த்தா இப்போ வந்து இப்போ அடி இருக்குன்னு வச்சுக்கோ. கீழே வந்து கொட்டுறது வந்து நம்ம கீழே பார்த்தோம்னா மேல பார்த்தா கொட்ட தெரியும். ஆமா அது ஒரு வியூ வந்துடா. ஆமா இன்னொரு வியூ வந்து மேல இருந்து கீழே கொட்டுறத பாப்பேன். மேல இருந்து கீழே கொட்டுறத பாப்பேன். அப்ப மேல இருந்து நாங்க பார்த்தது என்னன்னா மேல கீழே விழும்ல. ஆமா அதான் நாங்க பார்த்தோம். அதான் கீழ இருந்து உள்ளத பாக்கலங்கறான். கீழே கீழ நின்னு பாக்குறது புரியுதா இல்லடா உங்களுக்கு? மெண்டல் ஆயிட்டான்டா. இங்க நின்னு பாக்குறது இங்க நின்னு பாக்குறது. ஆமா அங்க இருந்து பாக்குறதா சொல்றேன். இங்க இருந்து பாக்குறது மேல இருந்து பார்த்தோம் நாங்க. டேய் இது அறிவிடா சரியா? ஓகே. இங்க ஒருத்தர் நின்னு இங்க நின்னு பார்த்தா இங்க விழுகிறது. நாங்க நின்னு அங்க நின்னு பார்த்தோம். இங்க விழுகிறது தெரியும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அதான் அங்க நின்னு பாக்குறாங்க. இந்த இருக்க அந்த முட்டி அங்க நின்னு பார்த்தோம். இவன் என்ன சொல்றானே இங்க நின்னு பார்க்கணும்ன்றான். அந்த வியூ இருக்கான்னு அது இல்லங்க. அதான்டா தெரியலடா. போல அது எனக்கு இங்க வழி இங்க இருக்கு தெரியல. நான் அதான்டா ஸ்ட்ரைட் எங்க போண்டா ரூம் போய் செக் இன் ஆயிரும்டா. ஏய் இவன் என்ன சொல்றேன்னு திரும்ப ஒண்ணு சொல்லவா? உனக்கு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போறோம் அவ்வளவுதான். ஐயோ சும்மா என்ன சொல்ற மறக்காம இருக்க. நமக்கு வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ்னால மூணே சீன் தான். பையன் எடுத்தது பையா படுத்து தமிழ்நாடு அது இங்கே அது. ஆமா தமிழ்நாடு அது அப்ப இவ்வளவு கூட இருக்கு நான் தெரியல. அது தமிழ்நாடு தான் கேக்குறேன். அடுத்து வந்து இன்னொன்னு தான் வீரரா அது தமிழ்நாடு. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா இது நண்பா இந்த படம் பாத்துட்டு ராவணன் நண்பா ராவணன் படத்துல ஆமா அங்க ஐஸ்வர்யா அந்த கொப்பு எங்கடா இருக்கு? அந்த மரம் கொப்புலாம் எங்கடா இருக்கும்? அது கிராபிக்ஸ்ல ஆள் அடிச்சுன்னு போயிட்டு போடா இங்க குளிச்சிட்டு அந்த இடம். இப்பெல்லாம் இங்க ஃபுல்லா கயிறு கட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அங்கிட்டு போலாம். அங்கிட்டு போயிட்டு அது வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கலாம் நண்பா. இவங்க இல்ல நண்பா, நான் அப்ப வர்றப்ப எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. அந்த இடத்துல லைட்டா அந்த இது ஊத்து மாதிரி தான் இருந்துச்சு. அங்க குளிச்சுக்கிட்டு இருந்தோம் ஜாலியா. சரி நானும் போட்டோல பார்த்தேன். ஆனா இப்ப நல்லா தண்ணி வந்துருச்சு. தண்ணி ஏறிடுச்சு நண்பா. பாடுறா மேல் வியூடா நண்பா. விக்டோரியா ஃபால்ஸ்னு ஒண்ணு இருக்குடா. அதுக்கு விக்டோரியா ஃபால்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் உலக அதிசயத்துல இருக்குடா. விக்டோரியா ஃபால்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் உலக அதிசயத்துல இருக்குடா. இங்க இருந்து ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அங்க வாடா உட்டி போட்டு வந்திருக்க பாருங்க. அனத்தி தள்ளுது. இவனை பாருங்க. இது உட்டி கணக்குல வராது. என்ன கணக்குல வரும் தெரியல. இது காஷ்மீர்ல போட இடத்துல எங்க போட்டுருக்கான். பாத்தீங்கன்னா 2 பேர் கைஸ். ஒருத்தர் குளிச்சிட்டா, இன்னொருத்தர் எவாபரேட் ஆயிட்டு இருக்கான். அவ்வளவுதான் இவன் கதையே முடிஞ்சு. இப்படி எனக்கு இது இங்க காட்டுக்குள்ள நண்பா கூலிங்க இருக்குல்ல. காட்டுக்குள்ள இருந்தா கூலிங்க இருக்கு. அங்க போனோம்னா ஓடி மேல இருந்து பார்த்தோம். இப்ப கீழ இருந்து பார்க்க போறோம். அருமையா இருக்கு. சிவங்க வந்து காட்டாங்குறிச்சி. அந்த இடத்துல ஒரு இளவு இல்ல. சஞ்சயெல்லாம் எங்க குளிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாங்க. கைஸ் அங்க இருந்து அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் கைஸ். வீணா போய் அழகா இருக்கு. இங்க பாருங்க गाइस அதிரப்பள்ளி. இங்க அங்க பாத்தீங்கன்னா சும்மா அழகா சங்க நடந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும். ட்ரக் பண்ணி வந்தெல்லாம் கால்லாம் நடுங்குது. ஒரு மாதிரி ஆட்டம் கொடுக்குதுடா காலு. நீங்க வேணா போண்டா அங்க இருந்து ஒரு மோட்ட கைஸ். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவ்வளவு நேரம் பேசிருப்போம். பேசிட்டு பாத்தீங்கன்னா ரிசீவர் போடாம நாங்க அந்த வீடியோ எடுத்திருக்கோம். அதனால ஆடியோ எதுவுமே கேட்கல. இந்த வீடியோ செகண்ட் டைம் எடுத்துக்கோம். நாங்க இப்ப பாத்தீங்கன்னா மேல ரொம்ப ஈரமா இருக்கு. பாத்தீங்கன்னா நாங்க குளிக்கல எதுவும். அங்க இருந்து அந்த ஃபால்ஸ் வந்து வந்த இது கைஸ் எல்லாமே எவாபரேஷன்னா வைத்தியக்கார். அதுதான் என்ன சொல்றாங்க சாரல்ல புளிச்ச கைஸ். ஃபுல்லான அந்த அளவுக்கு ஒண்ணு இருக்கு. அது என்ன ஒரே ஒரு ஸ்டோன் இருக்கு. அந்த ஸ்டோன்ல தான் நின்று எல்லாருமே வீடியோ எடுத்துருக்கேன். போட்டுருக்கேன். மலையில குளிச்சா உண்டு, ஷவர்ல குளிச்சா உண்டு. ஆனா சாரல்ல குளிக்கணும் பயங்கரமா இருந்துச்சு கை. கொண்டுட்டானுங்க என்ன கொண்டுட்டானுங்க. வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து. ஆனா என்ன ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்த வீடியோ தான் ரிசீவர் மாட்டாமலே எடுத்துட்டாங்க. போட்டோ எடுத்தானுங்க. போட்டோ எடுக்க சொன்னா வீடியோ எடுக்க சொன்னா எடுக்க மாட்டேன்டான். போட்டோ எடுத்து நான் எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்ன இவ்வளவு தூரம் மேல ஏறணும். ஏறிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா புக் பண்ண ரெசார்ட்டுக்கு போங்க. அந்த ரெசார்ட் இறங்கியாச்சு. இப்ப ஏறதான். இப்ப அந்த ரெசார்ட் எங்க இருக்கு? ரெசார்ட்டு கால் பண்ணி அங்க போங்க. மேப் லொகேஷன் பார்த்து போகணும். அதுக்கு டவர் கிடைக்க மாட்டேது. என்ன பண்றதுல போயிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோங்க. மெயினான இடம் என்னங்கிற காட்சி தரேன். பாருங்க. பை கைஸ். என்ன பண்ண போறாங்கன்னு பண்ண மாட்டோம்.
டக்குனு எனக்கு பயமா இருக்கு அந்த இடம். கைடன்ஸ் மாணவி அந்த தெரியுங்களா? ஹாஸ்டல்ல அவன் வந்து நிபு பயந்துட்டான். பயந்த அப்புறம் அடிச்சு போட்டுதான். அது நம்ம எவனாவது உட்கார்றீங்கடா ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல யாரு பயப்படுறான் யாரு தெரியாது அப்படின்றதுல யோசிக்கிட்டே கிடையாது. எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். அவன் என்ன சொன்னா மத்த பிறகு எதுக்கு அப்படி